பொதுவா ஒரு படம் நல்லா ஓடுது, பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா கலெக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு அந்த படத்தோட ஸ்டோரி நல்ல ஸ்டோரியா இருக்கும். ஸ்கிரீன் பிளே எல்லாமே பெஸ்ட்டா இருக்கும். ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாரியான ஒரு படமா அந்த படம் இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டார் அந்த படத்துல வந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்தோட ரிவ்யூ வந்து பெருசா வந்து என்ன ரிவ்யூ வந்தாலும் சரி, மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் சரி, படம் எப்படினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிரும். ஏன்னா அந்த ஹீரோக்காக படம் கண்டிப்பா ஓடும். அப்படிங்கிற நம்ம நெறைய படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா, இங்க ஒரு படம் அப்படி எதுவுமே இல்லாம, அதாவது ஒரு ஃபேமஸான டைரக்டர் டைரக்ட் பண்ண படம், இல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிச்ச படம், இல்ல இந்த படத்தோட ஆல்பம், இல்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால அப்படி எதுவுமே இல்லாம, ரொம்ப கம்மியான ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ், ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வெறும் சில ஆயிரம் ரூபாய்கள் எடுத்த ஒரு படம் வந்து கோடிகள்ல ஏர்னிங் பண்ணிருக்கு. சரி இதுல என்ன இருக்கு? நம்மட்டயும் இதெல்லாம் படம் இருக்கலப்பா. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பல கோடி ரூபாய்க்குலாம் படம் கலெக்ட் பண்ணியிருக்குல்ல. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாரியான படங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இப்ப நான் சொல்லப் போற இந்த படம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸா என்ன அப்படின்னா, ஒரு படத்த எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ட்ரோல் பண்ண முடியுமோ, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்த. ட்ரோல் பண்ணத பார்த்த ஆடியன்ஸ் வந்து இந்த படம் உண்மையாவே நல்லா இருக்குமோ? இல்ல அப்படி என்ன இந்த படம் மோசமா இருக்கும்? அதாவது இவ்வளவு ட்ரோல் பண்றாங்களே இந்த படத்த, இவ்வளவு கலாய்க்கிறாங்களே அப்படிங்கிற ஆர்வத்துல பார்க்க போய், இப்ப இந்த படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு ஆயிருச்சு. கோடிகள்ல வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது என்ன படம்? இது எங்க நடந்துச்சு? அப்படிங்கிறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். இப்ப நான் சொன்ன இந்த படம் வந்து சைனால ஆகஸ்ட் 5 தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் ஃபிலிம் தான் நியூ லை அப்படிங்கிற அனிமேஷன் ஃபிலிம். கிட்டத்தட்ட ஒரு 83 நிமிஷம் இருக்கக்கூடிய இந்த படம் வந்து ஆம், ஜின் யுமாங் அவர்தான் டைரக்டர். சன் லிஃபாங் அப்படிங்கிற ரைட்டர். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 5, 10 பேர் கூட ரொம்ப கம்மியான ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு அனிமேஷன் ஃபிலிம், பக்கா அனிமேஷன் ஃபிலிம். இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 9 நாள், ஒரு வாரத்தை தாண்டி கூட படத்தை பார்க்க வந்த ஆஹ், இவங்க ஆடியன்ஸோட கவுண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா சில நூறுகள்ல தான் இருந்துச்சு. 1000 கூட போகல, நூறுகள்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. படத்தோட கலெக்ஷனுமே ரொம்ப டிம்மா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் படத்தோட ஷோவை குறைச்சு அவ்வளவுதான் இந்த படம் வந்து பிளாப் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வேற ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்திருப்பாங்க அந்த சில 100 பேரு, இவங்க எல்லாருமே படத்தை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. அதாவது ரொம்ப ஒரு, அதாவது இது அனிமேஷனா, இதான் ஆர்டிஸ்டோட டிசைனா, இதுதான் மியூசிக்கா, இதுதான் வாய்ஸ் ஓவரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரோல் பண்றாங்க. படத்துல இருக்கக்கூடிய ஏ டு செட் ட்ரோல் பண்றாங்க. ஒரு மீம் மெட்டீரியலா மாறுது அந்த படம். எங்க பார்த்தாலும் இந்த படத்தை போய் அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீமா போக ஆரம்பிக்கவும் ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உண்மையாவே இந்த படம் அவ்வளவு மோசமா இருக்கா, அப்படி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஒரு லிமிட் அடிச்சோம் விட்டோம் இல்லாம கண்டினியூஸா அந்த படத்தை போய் அடிக்கவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் பார்க்கணும், இவ்வளவு மோசமா இருக்குமா, நம்மளும் பார்ப்போம் எவ்வளவுதான் மோசமா இருக்குன்னு அந்த ஒரு மைண்ட் செட் இறங்கிட்டாங்க. அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் டோட்டலா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் டோட்டலா அப்படியே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஹ் ஒரு 10-20 தியேட்டர்ல ஓடின படம் வந்து அப்படியே 100-1000க்கு ஸ்கிரீனை பெருசாக்குறாங்க. கவுண்ட் கூடிக்கிட்டே இருக்கு. அப்படியே படத்தோட கலெக்ஷன் அப்படியே கிராஜுவலா கூடி கூடி கிட்டத்தட்ட கோடிகள்ல வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு சீன படம் அப்படிங்கிறப்ப அவங்க நாட்டுல வந்து இந்த அமௌண்ட் வந்து ரூபாயில சொல்ல மாட்டாங்க, யுவான் அப்படின்பாங்க. வெறும் 4000-5000 ரூபாயில யுவான்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 கோடியை தாண்டி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்அபிஷியல் ரிப்போர்ட் எல்லாம் சொல்றாங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம ஒரு அனிமேஷன் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படம் 20 கோடி தாண்டி போனா யோசிச்சு பாருங்க இது எங்க இருக்குன்னு. 4000 ரூபாய் எங்க இருக்கு, 20 கோடி எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது நம்பர்ஸா எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சு. ஒரு பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்கிறது உண்மை. அதாவது இத வந்து பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு படத்தை வந்து நெகட்டிவா ப்ரோமோட் பண்ணா கூட படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படம் பார்க்க வந்தவங்க யாரும் ஏமாந்து போகல. நாங்க வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க வந்தோம், ஒரு பெரிய நடிகரோட படம், அதனால பார்க்க வந்தோம். ஆனா படத்தோட
இது சரியில்ல, படத்தோட மூடு சரியில்ல, படம் ஒரு மொக்க படமா இருக்கு, அதனால நாங்க டிசப்பாயின்ட்மென்ட்ல போறோம்னு சொல்லி அப்படி போல யாருமே. தெரிஞ்சே வராய்ங்க. இந்த படம் எவ்வளவு மோசமான படமா இருக்கு, எவ்வளவு ஒரு மொக்க படமா இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சு பார்க்க வந்து, ஆமாமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், மொக்கையா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி தன்னோட காச செலவழிச்சுட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 20,00,00,000க்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கிறப்ப இப்படி கூட ஒரு படத்தோட அப்படியே பாருங்களேன், ஒரு படத்தோட ஃபேட்டவே மாத்திருச்சு சோசியல் மீடியா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதுவும் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இதெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்குமா? நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார் வேல்யூக்காக படம் கண்டிப்பா ஓடும். அந்த படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கலாம். திருட்டுத்தனமா யாரும் லீக் பண்ணியிருக்கலாம் அந்த படத்த. இல்ல அந்த படம் வந்து ரிலீஸ்ல கூட அந்த படம் ஓடும். இல்ல அந்த படத்தோட இது வந்து மொக்கையா தான் இருக்குன்னு எஃப்டிஎஃப்எஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாருமே குடுத்தா கூட படம் வந்து கருத்து சரியில்ல. படத்தோட ஸ்டோரி மொக்க ஸ்டோரி அப்படின்னு என்ன ரிவ்யூ குடுத்தாலும், அந்த ஹீரோக்காக படம் ஓடுது. நம்ம போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. அப்படிங்கிற மைண்ட் செட்ல போவாங்கல்ல. அப்படி பார்த்த ஒரு படம் இந்த படம். ஆனா இந்த படத்துல நடிச்ச டைரக்டரும் சரி, படத்தோட டைரக்டரும் சரி, படத்துல நடிச்ச ஹீரோஸ் சரி யாருமே பெரிய ஆள் கிடையாது. எல்லாருமே ரொம்ப சாதாரணமான ஆட்கள் அப்படின்னாங்க. அது மாரி படத்தோட ஸ்டோரி என்ன மாரி இருக்கும் அப்படின்னா, படம் வந்து ஒரு மதர் சன்னோட டியோ மாரி இருக்கும். இந்த டைரக்டர், ரைட்டர் சொன்னோம்ல. சின் யுமாங், அ சன் லிஃபாங் பையனும், அம்மாவும். இவங்க 2 பேர மையப்படுத்தின ஒரு படமா தான் அந்த படம் இருக்கும். ஒரு 83 நிமிஷத்துக்கிட்ட ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கிறப்ப டோட்டலா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வருது. ஒரு சோசியல் மீடியா இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுமா? இப்ப போய் இந்த படத்த உண்மையாவே இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும், படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பரான படம், அருமையா இருக்கு படம், இந்த படத்த நீங்க பாருங்க அப்படின்னு ரிவ்யூ குடுத்திருந்தா கூட, இந்த படம் இப்படி ஓடியிருக்காது. முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரவும், படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. பெரிய லாபம் அப்படிங்கிறாங்க. பல மடங்கு லாபம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதும், இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ ரெகுலரா டெய்லி உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.